ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கருவாடு தொக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை நல்லா சூடுபடுத்தினோடனே எண்ணெய், அடுத்தது பார்த்திங்கன்னா கடுகு பொரிஞ்சோடனே அந்த கடுவுலேயே 4 பல் பூண்டு நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 100 கிராம் வெங்காயம் இருக்கும், அதையும் நல்லா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினோடனே 2 தக்காளி அரைச்சி மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பேஸ்ட்டு பதத்துக்கு வருது. அதையும் நல்லா சுண்டுற தண்ணியும் வதக்கிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு, இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்தது மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்சி பார்த்திங்களா மிளகாய்த்தூள், அதையும் நல்லா போட்டு வதக்கி நல்லா எடுத்துக்கணும். இதெல்லாம் வதக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த கருவாடை நல்லா சுடுதண்ணியில் போட்டு 2 அலசுங்க. அப்போ தான் அதில் உள்ள உப்பு போகும். அடுத்தது மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டிலையே அரைச்ச சீரகம் இருக்கும் பார்த்திங்களா, அதையும் நல்லா பொடி மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கருவாடு அலசி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, 2-3 டைம் சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க அலசுனா தான் அது அதில் உள்ள உப்புலாம் போகும். அடுத்தது அதை 3ஐயும் நல்லா சேர்த்து வதக்குனிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிட தூண்டும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தழை கொஞ்சோண்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துட வேண்டியதான். தண்ணியெலாம் மிக்ஸ் பண்ணாதீங்க எதுவுமே. அந்த தக்காளி பேஸ்ட் ஊற்றுறோம் பார்த்திங்களா, அதுலேயே எல்லாம் நல்லா சுண்டி வந்தோடனே வேறு லெவலில் வருதுங்க. சாப்பிடாதவங்க கூட நல்லா சாப்பிட தூண்டுற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.